வணக்கம். நான் சரவணன், ஸ்ரீ சரவணா ஃபில்மர்ஸுடைய தயாரிப்பாளர். நேற்று என்னுடைய படம் சம்மந்தமாக கமிஷன் ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, என் படம் 14ஆம் தேதி, என்னுடைய படம் பித்தளை மாற்றி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. 16ஆம் தேதி சமூக வலைதளங்களில் அந்த படம் ஹெச்டி பிரிண்ட், ஒரிஜினல் ஹெச்டி பிரிண்ட் மாதிரியே வெளியாக்குறாங்க. இப்போ நான் என்ன செஞ்சேன், அந்த பைரட் அந்த வெப்சைட்டை ப்ளோக் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வச்சு நான் ஒவ்வொரு வெப்சைட்டாக நான் ப்ளோக் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ப்ளோக் பண்ண அவங்க வேறு வெப்சைட் படம் விட்டுட்டு இருக்காங்க. என்னென்னா, நான் அந்த படத்தை எஃப்எம்எஸ்க்கு விற்கலை, எந்த ஒரு சேட்டலைட் டிஜிட்டலுக்கு நான் யார்ட்டையும் பிஸ்னஸ் பண்ணல. எஃப்எம்எஸ் எனக்கு வியாபாரம் கூட நான் கொடுக்கல. ஏன்னா வெளியில் கொடுத்தா தான் அந்த மாதிரி படங்கள் ஹெச்டியில் உடனே சொன்னதுனால நான் கொடுக்கல. ஆனால் யாருக்குமே கொடுக்காம தமிழ்நாடு மட்டும்தான் நான் ரிலீஸ் பண்ணேன். எப்படி அந்த படம் வந்துச்சு எனக்கு அது தெரியவே இல்லை. ஏன்னா நான் ஹெச்டி பிரிண்ட் எப்படின்னா, ஒரிஜினல் ஹார்ட் டிஸ்கில் மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த ஹார்ட் டிஸ்க் என் கையில் தான் இருந்துச்சு. நாங்கள் கொடுத்தது தேட்டர் பர்பஸ்க்கு மட்டும் ஒரு 4 கீப் மாதிரியே ஒரு 4 இருக்கும். கீப், சோனி, யூஎஃப்ஓ, ப்ரோவி, இந்த மாதிரி 4 இருக்குது. இந்த 4க்கு மட்டும்தான் நாங்கள் ஹெச்டி கொடுத்துருக்கோம். அந்த ஹார்ட் டிஸ்க் கொடுத்து நாங்கள் வாங்கினோம். வேறு யாருக்கிட்டையுமே ஹார்ட் டிஸ்க் எங்கேயுமே நாங்கள் கொடுக்கல. ஒன்லி 55 தேட்டர் தான் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படி இந்த ஹெச்டி பிரிண்ட் வழியாச்சு தெரியல. என்னடா எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி, ஏதோ ஒரு பேசிக்கிட்டே இருக்காங்க, அந்த படத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த வலி வேதனை ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் நிறைய பேர் பேசுறதுக்கு ஏன் முன் வரலன்னு தெரியல. ஆனால் எனக்கு அதனுடைய வலி ரொம்ப இருக்கிறதுனால நான் பேசுகிறேன். கமிஷன் ஆஃபீஸில் முறைப்படி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களும் இது சட்ட ரீதியாக என்ன வேணுமோ அதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த சைபர் கிரைமுக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க. நான் அதையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தப்பான வேலை செய்கிறவங்களை கண்டிப்பாக நம்ம அவங்க தண்டிக்கப்படணும். ஏன்னா அதனுடைய ஒரு படங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அடுத்தனுடைய உழைப்பு எவ்வளோ காசு, அதனால நம்ம கஷ்டப்பட்டு எப்படி செஞ்சுருக்குங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், அந்த தயாரிப்பாளருக்கு தான் தெரியும் அந்த வலி வேதனை. கண்டிப்பாக ஊடகங்கள் நீங்கள் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா சினிமாங்கிறது நீங்கள் ரொம்ப தூரமாக நினச்சிடாதீங்க. 1-2 பேர் அந்த 1-2 நடிகர்களை வச்சு மட்டும் சினிமா தப்பாக நினச்சிடாதீங்க. ஏன்னா சினிமாங்கிறது காலையில் ஷூட்டிங்கில் டிஃபன் பண்ண கொடுக்குறதுலேருந்து மிட் நைட்டு போஸ்டர் ஓட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பேர் சினிமாவை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் எந்த ஒரு லாபமே இல்லாமல் ஒரு படம் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்தவங்க யாரும் முன் வர மாட்டாங்க படம் எடுக்கிறதுக்கு. தயவுசெய்து சினிமாவை காப்பாற்றணும்னா எவ்வளோ ஆரம்பத்துலேருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துலேயுமே எல்லா வலைதளம், தேட்டரில் இருந்துட்டு, நடிகர்லேருந்து, தேட்டரில் இருந்துட்டு, இன்றைக்கி இந்த வலைதளங்கள் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என் கூட இருந்து அதுக்கு நல்ல முடிவு எடுக்கணும் ரொம்ப வேண்டி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.